ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது தித்திக்கும் தீஞ்சுவையே கதையோட 11வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சனா சிவாவிற்கு கையில் அடிபட்டது பார்த்து பதறி போய் அவனுக்கு மருந்திட்டு விட்டு செல்ல, அந்த நொடி சிவாவினுள் தூங்கிக் கொண்டிருந்த அவனது மனசாட்சி விழித்து கொண்டு அவனை கேள்வி கேட்க தொடங்கியது. அன்று அந்த குழந்தையை எறும்பு கடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டு வந்தானே, இவன் எங்கே? இன்று இவனுக்கு கையில் அடிபட்டதை பார்த்து பதறிப்போன அந்த குழந்தை எங்கே? சிவா அவள் முன் மிகவும் சிறுமைப்பட்டு போனான். அவளை எத்தனை முறை திட்டியிருக்கிறான், ஏன் அடித்து கூட இருக்கிறான். அதற்கெல்லாம் அவளுக்கு தன் மீது கொஞ்சம் கூடவா கோபம் இல்லாமல் இருந்திருக்கும். அத்தனையும் கடந்து தனக்காக பதறிப்போன அவள் மனம் எந்தளவிற்கு இரக்க குணம் கொண்டதாக இருக்க வேண்டும். அவளுக்கு இருக்கும் அந்த இரக்க குணத்தில் கொஞ்சமாவது தனக்கு இருந்திருந்தால் கூட தான் அவளிடம் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டோம். உலகமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தை என்ன செய்தது என்று அவளை அந்த பாடுபடுத்தினோம் என்று நினைத்து உடைந்து போனான். அவளுக்கு செய்த கொடுமைகள் அவனின் நெஞ்சை வாள் கொன்று அறுக்க அதற்கு மேலும் தாங்க முடியாதவனாய் யமுனாவிடம் சொல்லக்கூட செய்யாமல் கிளம்பிவிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் சஞ்சனாவின் நினைவு அவனை அலைக்கலைக்க தொடங்கியது. எப்பொழுது பார்த்தாலும் அவள் மட்டுமே அவன் மனக்கண்ணில் வந்து போக, சஞ்சனாவின் மீது என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு பாசம் வந்து அவனுள் ஒட்டி கொண்டது. அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடியவன் மீண்டும் 2வது நாளே கிளம்பி அங்கு சென்றான். சிவா அங்கு சென்ற பொழுது யமுனா சோஃபாவில் அமர்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருக்க, சஞ்சனாவோ அவள் மடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவர்களின் அருகே சென்றவன் சஞ்சனாவை பார்த்தபடியே நின்றிருந்தான். ஒரு குறையும் சொல்ல முடியாத மாசற்ற பேரழகு கொண்ட தன் மகளை முதலில் மெய்மறந்து நின்று ரசித்து கொண்டிருந்தான். தன் சிப்பி விழி மூடி மலர்குவியலாய் படுத்திருந்தவளை அள்ளி எடுத்து கொஞ்சம் அவன் கைகள் பரபரத்தது. கலைந்திருந்த அவளுடைய தலைமுடியை நீவி விட்டவனின் கைகள் அவளின் ஸ்பரிசத்தில் அன்று போல் ஒரு புதுமையான உணர்வை கண்டு கொண்டது. இவளையா இத்தனை நாளும் குட்டிச்சாத்தான் என்று திட்டிக் கொண்டிருந்தோம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது யமுனா சட்டென எழுந்து கொண்டாள். அவன் கைகள் சஞ்சனாவின் தலை மீது இருப்பதை பார்த்தவள் சஞ்சனாவை இறுக்கி அணைத்து கொண்டாள். அவள் தன்னை கண்டு கொள்வாளோ என்று பயந்து போனவன், அது யமுனா, பாப்பா கீழே விழற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நல்லா படிக்க வைக்க வந்தேன் என்று சொல்லி சமாளிக்க பார்த்தாள். அவனை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்தவள் சஞ்சனாவை ரூமில் கொண்டு போய் தூங்க வைத்து விட்டு வெளியில் வந்து, அன்னைக்கு ஏன் சொல்லாமல் கூட போயிட்டீங்க என்று கேள்வி கேட்க தொடங்கினாள். அது திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, அதான் கிளம்பிட்டேன், என்னை கொஷின் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று கோபமாக அவளிடம் சீறினான். சஞ்சனாவை பார்க்க கூட விடாமல் பிரித்து சென்றுவிட்ட கோபம் அவனுக்கு. அவன் கோபத்திற்கான காரணம் புரியாமல் குழம்பியவள், சமைக்கட்டுமா, சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்க என்று கேட்டாள். ஒரு மண்ணும் வேணாம், நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் அவளை முறைத்தபடி கிளம்பி சென்று விட்டான். யமுனா தான் எதற்காக இவன் வந்தான், வந்தவுடன் கிளம்பி சென்று விட்டான் என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு சிவாவின் வருகை அதிகரிக்க தொடங்கியது. வாரம் ஒரு முறை மட்டுமே வருவன் இப்பொழுதெல்லாம் 2 நாட்களுக்கு ஒரு முறை வரத் தொடங்கினான். வந்து மட்டும் என்ன செய்வது? அவன் எதற்காக இங்கு வருகிறானோ அது மட்டும் நடப்பதே இல்லை. யமுனா சஞ்சனாவை கண்ணில் காட்டுவது கூட இல்லை. எதையோ எதிர்பார்த்து வருபவனின் முகம் ஏமாற்றத்துடன் திரும்பி போவதை யமுனாவும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் அவன் எதை தேடி ஏமாந்து போகிறான் என்பதைதான் அவளால் யூகிக்க முடியவில்லை. அந்த 1 மாதமும் அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை இரவு அங்கு வந்த சிவா அங்கேயே தங்கிவிட்டான். காலையில் சஞ்சனாவிற்கு தர வேண்டிய மருந்தை அவளுக்கு கொடுத்துவிட்டு திரும்பும் பொழுது தெரியாமல் கைப்பட்டு அந்த மருந்து முழுவதுமாகவே கீழே கொட்டிவிட்டது. அது கண்டிப்பாக அவளுக்கு தினமும் கொடுக்கப்பட வேண்டிய மருந்து. கட்டாயமாக மருந்தை இன்று மதியமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று வாங்கி வந்திட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். மதியத்திற்கு மேல் சஞ்சனாவை தூங்க வைத்தவள் கிளம்பி செல்லலாம் என்று நினைத்து வெளியில் வந்தாள். அங்குதான் சிவா அமர்ந்தபடி லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அவனிடம் வந்து நின்றவள், நான் கொஞ்சம் வெளியே போகணும் என்றாள். எதுக்கு
என்று கேட்டவனிடம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், போயிட்டு வரவா என்று கேட்டாள். பணம் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டவன் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளிடம் நீட்டவே, பணம் இருக்கு வேணாம் என்றாள். பரவாயில்ல, இதையும் வச்சுக்கோ என்று பணத்தை அவள் கைகளில் திணித்தான். கோபத்துடன் அவனை முறைத்தவள், ஏற்கனவே உங்ககிட்ட வாங்கின கடனையே இன்னும் நான் திருப்பி கொடுக்கல, இதில் இது வேறையா, எதுவும் வேணாங்க என்று கோபத்துடன் அந்த பணத்தை அவன் கைகளில் வைத்துவிட்டு கிளம்பினாள். இந்த ரோஷத்துக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று மனதினுள்ளே அவளை நன்றாக திட்டி தீர்த்தான். அதே கோபத்துடன் லேப்டாப்பில் தட்டு என்று தட்டி கொண்டிருந்தவனின் கவனம் வேலையில் படராமல் அடம் பிடித்தது. யமுனா இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்தி சஞ்சனாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்தவன் மெதுவாக அவள் இருக்கும் அறையை நோக்கி சென்றான். அங்கு சஞ்சனா நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் அழகிய குட்டி கையை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் அடக்கி கொண்டான். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் கொஞ்சமும் திகட்டாத பால் வண்ணம் கொண்ட நிலவு முகம். அந்த பட்டு சருமத்தின் மென்மையில் சிவா கொஞ்சம் கொஞ்சமாய் உருகி கரைந்து கொண்டிருந்தான். அவளின் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தம் வைக்க அதில் தூக்கம் கலைந்து எழுந்த சஞ்சனா கண்முன்னே சிவாவை பார்க்கவும் பயந்து போனவள் பின்னால் நகர்ந்தாள். அவள் கண்களில் தெரிந்த பயத்தில் சிவா உடைந்து போனான். இத்தனை நாளும் அவன் அந்த குழந்தையிடம் நடந்து கொண்ட விதம் அவள் மனதில் ஆறாரணமாய் பதிந்து போயிருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவளிடம் நெருங்குவது கடினமான செயலாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்தவன் அவளை பார்த்து சஞ்சுமா என்று மென்மையாக அழைத்தான். அவனது அழைப்பில் இருந்த மாற்றத்தை அறியாதவள் வேகமாக கட்டிலை விட்டு கீழே இறங்கி அம்மா என்று கத்திக்கொண்டே வெளியில் ஓடிவிட்டாள். அவனும் எழுந்து அவள் பின்னாலேயே ஓட அவள் ஒவ்வொரு அறையாக சென்று யமுனாவை தேடவும் அவளை பிடித்து தூக்கி கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தான். அம்மா எங்கே காணோம் என்று அவள் கேட்கவும், உன்னோட அம்மா ஷாப்பிங் போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா என்று சொன்னான். சரி என்று தலையாட்டியவள் அந்த சோஃபாவிலிருந்து இறங்கி மீண்டும் அந்த அறைக்கு செல்ல பார்க்க அவளை மீண்டும் தூக்கி சோஃபாவிலேயே அமர வைத்தவன், ஏன் சஞ்சுமா என்கிட்டையெல்லாம் பேச மாட்டியா என்று கேட்டான். உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே அங்கிள், என்னை அடிப்பீங்க தானே என்று அவள் திரும்பவும் கேட்டாள். அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அது அன்னைக்கு ஏதோ கோபத்தில் தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரிடா என்று மன்னிப்பு கேட்டான். ஆனால் அங்கிள், அம்மா உங்கள் கூடலாம் பேசக்கூடாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. இதற்கு அவன் என்ன பதில் சொல்வான்? யமுனாவை நினைத்து அவனுக்கு கோபமாக வந்தது. நான் உன் டேடி தானே, ஸோ நீ என் கூட பேசினா தப்பில்லை என்று சொன்னான். இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் என் டேடி இல்லை. யோசனையில் புருவத்தை சுருக்கியவன், எப்படி சொல்கிறான் அவன் டேடியே இல்லைன்னு என்று கேட்டான். எனக்கு டேடியே கிடையாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. யமுனாவின் மீது இருந்த கோபம் அவனுக்கு கொலைவெறியாக மாறியது. இருந்தும் கோபத்தை கஷ்டப்பட்டு உள்ளேயே அடக்கியவன், இல்லை சஞ்சுமா, உன் அம்மா போய் சொல்கிறா, நான் தான் உன் டேடி என்று அவன் அழுத்தமாக சொல்லவும் அந்த குழந்தை அவனை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்தது. இல்லை அங்கிள், என் அம்மா போய் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் என் டேடி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டது. சிவாதான் இவளிடம் எப்படி பேசி புரிய வைப்பது என்று புரியாமல் கலங்கி நின்றான். ஹாய் செல்லக்குட்டீஸ், கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.